புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் பாரம்பரியமிக்க மரங்களை வெட்டி மண்டல அலுவலகம் கட்டுவதை நிறுத்தாவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மண்டல அலுவலகம் கட்டுவதற்கு நகரமன்றத்தில் உள்ள தென்னை மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு மரங்களை வெட்டியுள்ளதாக கூறினார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும் மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எல்லா அமைப்புகளும் அந்த கேம்பஸ்ல நீங்க கட்டாதீங்க, இந்த ஜோனல் ஆபீஸ மண்டல அலுவலகத்தை அங்க கட்ட வேணாம்னு தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட இந்த மாநகராட்சியானது எதையுமே கருத்தில் கொள்ளாமல் வேற தன்னுடைய பர்சனல் அஜெண்டா அப்படிதான் நான் சொல்ல முடியாது, தாண்டி நான் சொல்ல முடியாது. அந்த நோக்கத்திற்காக அந்த அலுவலகத்தை அங்க கட்ட முனைகிறார். இது குறித்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இங்க சேர்த்திருக்காரு. கவுன்சிலர் எல்லாருமே சேர்ந்து மாநகராட்சி ஆணையத்தை முறையிட்டு இருக்கிறாங்க. வலியுறுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு உடனடியாக நான் பேசினதுக்கு பிறகு உடனடியா அங்க ஜேசிபி பொக்லின் எல்லாம் விட்டு அங்க இருக்கக்கூடிய தென்னை வளர்ந்த தென்னை கன்றுகள் எல்லாம் அங்க அதெல்லாம் பிடுங்கி வைத்து விட்டு அங்க பணிக்கு ஆயத்த பணிக்கான வேலைகள் நடக்குது. அந்த கேம்பஸ்ல கட்டக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. நம்ம நிலைப்பாடு மட்டும் இல்ல, இது எல்லா சங்கத்தினுடைய நிலைப்பாடு. இதுதான் சப்ஜெக்ட்.